Your attention, please. It's time for the final countdown. The show starts in 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1, go! Assalamu alaikum and warahmatullahi wabarakatuh. Very good morning, evening to everyone. ஸோ நம்ம ரைஸ் ட்ரிபிள் கம்பெனியில் இன்னொரு ஜூம் மீட்டிங் உங்களுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். இந்த ஜூம் செஷன் வந்து இன்னைக்கு வந்துள்ள புதிய மெம்பர்ஸ், லீடர்ஸ், ஃபவுண்டர்ஸ் அண்ட் கோ ஃபவுண்டர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து நான் வார்ம்லி வெல்கம் பண்ணி நெட்வொர்க் இஷ்யூஸ் வெல்கம் பண்ணுறதுக்கு இன்றைக்கு நான் வந்திருக்கிறேன் ஃபாத்திமா ரிதா மிஸ் ஃப்ரம் கொலம்போ. ஓகே, இங்கே வந்து ஸ்டூடெண்ட்ஸ், ஒர்க்கர்ஸ், ஹவுஸ் ஒய்ஃப்ஸ், அது மாதிரி மற்ற பிஸி ஷெடியூல் இருக்கிற பெரிய பெரிய லீடர்ஸ், இப்படி நிறைய பேர் வந்து எனக்கு வந்து ஜாயின் பண்ணியிருக்கிறீங்க. ஏதாவது ஒரு ஃபினான்ஷியலி இண்டிபெண்டாக இருக்கிறதுக்கு, ஏதாவது எங்களோட கேரியரில் வந்து ஒரு க்ரோத் உண்டாகிறதுக்கு, இல்லாட்டி வந்து எங்களுக்கு நிறைய தேவை இந்த அன்றாட வாழ்க்கையில் இருக்குது. ஸோ மெம்பர்ஸ், எத்தனை மெம்பர்ஸ் அவங்களோட ஃபேமிலி இருந்தாலும் அத்தனை பேருக்கும் வந்து ஒரு ஆளாக இப்போ இந்த சிச்சுவேஷனில், கரண்ட் சிச்சுவேஷனில் வந்து எங்களுக்கு மேனேஜபிளாக இல்லை. ஸோ இது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு உண்மை. ஸோ இந்த இந்த விஷயம் வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்சதால தான் நாங்கள் ஏதாவது இன்னொரு பார்ட் டைம் ஜாப், எங்களோட ஸ்ரீலங்காவில் மட்டும்தான் அப்படி எங்களுக்கு வந்து நான் முக்கியத்துவம் கொடுக்குறதில்ல. பட் ஃபாரினர்ஸில் வந்து ஸ்டடி ஸ்டூடெண்ட் ஆகிக்கும் சரி, ஒர்க்கிங் ஆட்களும் சரி, ஏதாவது ஒரு பார்ட் டைமில் வந்து அவங்க இன்வால்வ் ஆகுது. ஸோ இது வந்து உங்களுக்கு ரைஸ் ட்ரிபிள் கம்பெனி ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு ஸ்ரீலங்காவில் ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இல்லாமல் உங்களுக்கு ஏஜ் லிமிட் இல்லாமல் யாருக்குமே வந்து ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு விஷயம், ஒரு ஏர்னிங் மெத்தட் உண்டு. ஸோ இங்கே என்ன நடக்குது, இது லீகலா ஹலாலா, எங்களால் செய்ய முடியுமா, இதில் செஞ்ச ஏதாவது ஸ்கேமிங் இருக்குமா, எங்களுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வரும், இது எப்படி செய்யணும், இந்த எல்லாம் டீட்டெயிலும் வந்து உங்களுக்கு இந்த ஜூம் செஷனால வந்து உங்களுக்கு டீச் பண்ணப்படும், அறிமுகப்படுத்தப்படும். ஸோ இந்த ஜூம் செஷன் வந்து நீங்கள் கடைசி மட்டும் உங்களோட ஒரு நல்ல நெட்வொர்க் இருக்கிற ஒரு ஏரியாவில் வந்து நீங்கள் உங்களோட டைமை கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணி கொஞ்சம் உங்களோட டைமை கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணுங்க எனக்கு. ஸோ நான் வந்து இந்த கம்பெனியை பற்றி சொல்ல போகிறேன்டா இல்லை, எங்களோட இங்கே வந்து நிறைய லீடர்ஸ், எல்லா லீடர்ஸும் வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவங்க
ஸோ உங்களுக்கு இந்த பிஸ்னஸ் பத்தி அறிமுகப்படுத்த வருது இன்னைக்கு ஏஎன்எம் ஒரு லீடர். இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் வந்து ஒரு 6 to 7 இயர்ஸ் அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஒரு நல்ல ஒரு திறமையான ஒரு சார் உண்டு. அவங்களுக்கு வந்து எப்படி இந்த பிஸ்னஸ்ல அவங்களோட லைஃப்பை சேஞ்ச் பண்ணாங்க, அதே மாதிரி எங்களோட அவங்களோட டவுன்லைனர்ஸ் இந்த குரூப்ல மெம்பர்ஸ் எல்லாத்தையும் வந்து எப்படி அவங்க கைட் பண்றாங்க. ஜாயின் ஆகி உங்களோட பிஸ்னஸை நீங்கள் எப்படி ஸ்டார்ட் பண்ண போறீங்கன்னு நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. உங்களோட ஏர்னிங் உங்களோட எவ்வளோ அமௌண்ட்டை நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. நான் இதில் வந்து உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண வார சாரை வெல்கம் பண்ணுறேன். இவர் வந்து ஹெட்டன்ல இருக்கிறாரு சார். எனக்கும் ஒரு லீடர் உங்களுக்கு சப்போர்ட்டை எல்லாமே சொல்லி தருவார் இன்ஷால்லா. மிஸ்டர் நிம்சன் சார், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் சலாம் மிஸ். நான் பேசுறது கிளியரா விளங்குதா? சார் மிஸ் நான் பேசுறது கிளியரா மிஸ்? சலாம் மிஸ். நான் பேசுறது கிளியரா மிஸ்? கிளியர் சார், கிளியர் சார், கிளியர் சார். ஓகே, தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு டு எவ்ரிஒன். இந்த குரூப்ல ஜாயின் ஆகிக்கிற, அதாவது இந்த டீமுக்கு வந்திருக்கிற இப்போ ஒரு 29 பார்ட்டிசிபேஷன் இதுல இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களை எல்லாரையுமே நான் வந்து விஷ் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ரொம்ப பிரைட்ஃபுல்லான அப்புறம் சக்ஸஸ்ஃபுல்லான லைஃபுக்கு நான் வந்து உங்களை வெல்கம் பண்ணுறேன். ஓகே. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து உங்களோட பேச போகிற விஷயம் ரொம்ப பெஸ்ட்டான ஒரு விஷயம். ஸோ நான் பேசுறது எல்லாத்துக்குமே உங்களுக்கு தெளிவாக விளங்கும்னு நினைக்கிறேன். அப்படி விளங்கலைன்னுச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணலாம் கேட்டால் ஒரு மெசேஜ் ஒன்று போடலாம், சார் நீங்கள் பேசுறது விளங்கலை அப்படின்ட்டு. அப்போ நான் வந்து உங்களுக்கு அந்த விஷயங்களை பார்ப்பேன். ஸோ இன்னைக்கு வந்திருக்கிறீங்க எல்லாமே ஒரு தேவையோடு தான் வந்திருப்பீங்க. உங்களுடைய தேவை என்னன்னு பார்த்தா இன்னும் கொஞ்சம் காசு, நீங்கள் வசிக்கிற காசு உங்களுக்கு போதாது, இன்னும் கொஞ்சம் ஹலாலான வழியில் ஒரு லீகலான வழியில் இன்கம்னு எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தான் நீங்கள் வந்து வந்திருப்பீங்க. ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நீங்கள் ஒரு உழைக்கிறதுக்காக, நீங்கள் ஒரு 1000 ருபீஸோ 2000 ருபீஸோ உழைக்கிறதுக்கு அதுக்கான ஒரு ஐடியா தரத்துக்கு நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன். ஒரு ரொம்ப நாளைக்கு முன்னுக்கு நானும் உங்களை மாதிரி என்னடா எதுவுமே தெரியாம பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டு 2000 பேமெண்ட் பண்ணிட்டோ அல்லது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டு எதுவுமே தெரியாம இருந்த கட்டத்துல நான் இருந்து இப்ப நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கறது வரைக்கும் இந்த பிஸ்னஸ் மூலமா உயர்ந்திருக்கிறேன் அப்படின்றத நான் வந்து இன்னைக்கு ஹைலைட் பண்ணிக்கொள்ள விரும்புறேன். ஸோ எனக்கு உண்மையுமே ஹாப்பியா இருக்கு. நான் ஒரு விஷயத்த உங்களுக்கு புதுசாக சொல்லிக் கொடுக்க போறேன் அப்படின்றத. ஸோ சரியான முறையில் இந்த விஷயத்தை நீங்க தெளிவுபடுத்தி கொண்டு அழகான முறையில் விளங்கி கொண்டு நீங்களும் நம்மளோட சேர்ந்து ஜாயின் ஆகி ஒர்க் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா உண்மைக்குமே நல்ல ஒரு ஃபியூச்சர், நல்ல ஒரு பெனிஃபிட், நல்ல ஒரு சக்ஸஸ் நோக்கி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டா போகலாம். ஓகேயா? ஸோ நம்ம எல்லாருக்குமே நாங்கள் இன்னைக்கு உங்கள்கிட்ட கேட்குற ஒரு விஷயம், நம்ம எல்லாருக்குமே எதனால ஒரு பகுதி நேரமான வருமானம் ஒன்று தேவைப்படுது அப்படின்ற விஷயம் வந்து நமக்கு பாதி பேருக்கு தெரியாம இருக்கு. இப்போ ஒரு பார்ட் டைம் இன்கம், அதாவது ஆன்லைன்ல வந்து ஒரு இன்கம் ஒன்று எடுக்கணும் அப்படின்றது வந்து எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அது ஒரு பெஷன் மாதிரி ஆயிடுச்சு அவங்களுக்கு. நிறைய பேருக்கு தெரியாது நம்ம எதனால அந்த விஷயத்த பண்ணணும், நம்ம எதனால ஒரு ஏர்னிங் ஒன்று எடுக்கணும், நம்ம எதனால பகுதி நேரமான ஒரு வருமானம் ஒன்று அமைச்சு கொள்ளணும் அப்படின்றது வந்து நிறைய பேருக்கு தெரியாம இருக்குது. ஓகேயா? ஸோ எதனால நம்ம வந்து ஒரு பகுதி நேரமான வருமானத்தை வந்து நம்ம கட்டாயமா அமைச்சு கொள்ளணும் அப்படின்னு கேட்டா ரீசன் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நம்ம லைஃப்ல செட்டில் ஆகுறதுக்காகத்தான். விளங்கிச்சா? நார்மலா இப்ப நம்ம பண்ற வேலையை வச்சுக்கொண்டோ அல்லது நமக்கு கிடைக்கிற இன்கம் வச்சுக்கொண்டோ, இப்ப இன்னைக்கு ஸ்டூடெண்ட்ஸ் ஆட்கள் இருப்பீங்க, ஹவுஸ் ஒய்ஃப் ஆட்கள் இருப்பீங்க, நிறைய டீச் பண்றவங்க, நல்லா ஏர்னிங் எடுக்கிறவங்க நிறைய பேர் இருப்பீங்க. ஒரு மந்த்லி 1 லேக் ஏர்னிங் எடுக்கிறவங்க கூட இருப்பீங்க. ஆனா எல்லாத்துக்குமே லைஃப்ல செட்டில் ஆகணும் அப்படின்ற ஒரு விஷயம் கண்டிப்பா இருக்கும். ஸோ நான் இன்னைக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயமும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ஒரு மாசத்துக்கு 1 லட்சம் இன்கம் எடுக்கிறவங்களுக்கு கூட அவங்களோட லைஃப்பை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுக்கு மிச்சம் கஷ்டமான ஒரு சுச்சுவேஷன்ல தான் இருக்கிறாங்க. ஸோ அதுக்கு நம்ம வந்து ஒரு ஹெல்ப் கொண்டு கொடுக்கறதுக்காகத்தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா, இந்த பகுதி நேரமான வருமானத்தை வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டா தெரிவு செய்யறோம். ஓகேயா? லைஃப்ல செட்டில் ஆகுறது அப்படின்னு கேட்டா என்ன? நார்மலா நம்ம லைஃப்ல வந்து செட்டில் ஆகுறோம். நம்ம லைஃப்ல செட்டில் ஆகுறதுக்கு என்னென்ன விஷயம் இருக்கும் அப்படின்னு கேட்டா, இப்ப நான் சொல்ற விஷயத்த சரியான முறையில நீங்க விளங்கிக் கொள்ளுங்க. அப்பத்தான் நமக்கு எவ்வளவு தேவைகள் இருக்கு, நமக்கு இதுல எவ்வளவு காசு தேவை இருக்குது, அது நம்ம செஞ்சு கொள்றதுக்கு என்னென்ன விஷயம் பண்ண போறோம் அப்படின்ற விஷயம் வந்து உங்களுக்கு கிளியர் ஆகும். நம்மட லைஃப்ல நம்ம, அதாவது ட்ரீம் லைஃப்னு சொல்லி ஒன்று இருக்கும் தானே?
நார்மலான லைஃப் ஒன்று வேற, எப்படி வேணாலும் வாழ்ந்துட்டு போகலாம் அப்படின்றது வேற, இப்படித்தான் வாழ்ந்தோம் அப்படின்றது வந்து வேற. ஸோ நமக்கு வந்து தனியான ஒரு ட்ரீம் லைஃப் ஒன்று இருக்கும். ஸோ அந்த ட்ரீம் லைஃப் என்று பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு வீடு, இது சரி ஒரு வெஹிக்கிள். இப்ப மிக பிரதானமா எல்லாத்துக்குமே இருக்கிற ஒரு அத்தியாவசிய தேவையத்தான் நான் சொல்றேன். வீடு உண்டு, வெஹிக்கிள் உண்டு, அப்புறம் வெட்டிங், அப்புறம் கொஞ்சம் சேவிங். இந்த 4 விஷயமும் இருந்தா நம்ம என்ன அப்படின்னு கேட்டா, லைஃப்ல வந்து அச்சீவ். நம்மளோட லைஃப் வந்து சக்சஸ் தான். ஓகே தானே? ஸோ இப்ப நீங்க திங்க் பண்ணி பாருங்க. உங்களுக்குன்னு ஒரு சொந்தமான வீடு ஒன்று இருக்குதா? சொந்தமான வெஹிக்கிள் ஒன்று இருக்குதா? வெட்டிங் பண்ணிட்டீங்களா? இல்லாட்டி உங்களோட வீட்ல உங்களோட மகன், மகள் இல்லாட்டி உங்களோட ரிலேட்டிவ் சரி கட்டாயமா வெட்டிங் பண்ண குடுக்குறதுக்கு அந்த மாதிரி விஷயங்கள பார்த்துக்கொள்ளுங்க. இப்ப நீங்க திங்க் பண்ணுங்க. நார்மலா நமக்கு புடிச்ச மாதிரி, நமக்கு தகுந்த மாதிரியான ஒரு வீடு ஒன்று எடுக்கிறதுக்கு நமக்கு எவ்வளோ காசு வேணும்? இது வந்து மெஜாரிட்டியா நிறைய பீப்பிள் கிட்ட நம்ம பேசும்பொழுது கிடைச்ச ஆன்ஸர வச்சு நம்ம வந்து ஒரு நார்மலான ஒரு விஷயத்த வந்து இங்கனைக்கு வந்து நான் ஹெட் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்களும் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டா, உங்களுக்கு தேவையான விஷயத்த வந்து நீங்க இங்கனைக்கு பார்த்துக் கொள்ளலாம். ஓகேயா? அப்படி பார்க்கும்பொழுது ஒரு வீடு ஒன்றுக்கு நமக்கு வந்து ஒரு 30,00,000 ரூபாய் தேவை. ஒரு 30,00,000க்கும் அதிகமா தான் இப்ப வந்து வீடு போகுது. ஸோ 30,00,000 ஒன்று இருந்துச்சுன்னு சொன்னா நம்ம ட்ரீம் ஹவுஸ நம்ம கட்டிக்கொள்ளலாம். அதே மாதிரி அவங்களுக்கு வந்து ஒரு ட்ரீம் வெஹிக்கிள் இருக்கும். BMW அந்த மாதிரி நிறைய எனக்கு பெர்சனலா எனக்கு புடிச்ச வெஹிக்கிள் வந்து BMW. ஸோ அதனால அன்னைக்கு வந்து நான் அத மென்ஷன் பண்றேன். ஸோ ஒரு 20,00,000 அதுக்கு வந்து நம்ம ஒரு 20,00,000 வைப்போம். ஸோ வெட்டிங் நம்ம பண்றதுக்கு இப்ப நான் அன்னைக்கு வெட்டிங் ஏஜ்ல வந்து மேரி பண்ற ஏஜ்ல யார் செய்றாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு நம்ம வெட்டிங் பண்ணணும். இல்லன்னு சொன்னா இப்ப பெரிய உம்மா, அப்பா ஆட்கள் யார் செய்வீங்க அப்படின்னு சொன்னா உங்களோட மகன், மகளுக்கு வந்து நீங்க என்ன பண்ணணும்னு கேட்டா வெட்டிங் பண்ணி கொடுக்கணும். ஸோ அதுக்கு 5,00,000 பத்தாது தான். ஆனா நார்மலா நான் வந்து இன்னைக்கு ஒரு 5,00,000 வந்து போட்டிருக்கேன். ஸோ வெட்டிங் பண்றதுக்கு 5,00,000 அப்புறம் இது எல்லாமே முடிய நம்மட சேவிங்ல எந்த கடனும் இல்லாம நம்மட சேவிங்ல ஒரு 5,00,000 இருந்துச்சுன்னு சொன்னா போதுமா இல்லையா நம்மட லைஃப்ல சக்சஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம தோற்றத்துக்கு ஏலும். அப்ப டோட்டலா நீ திங்க் பண்ணி பாருங்க. நம்மட லைஃப்ல நாங்க சக்சஸ் ஆகணும் இருந்துச்சுன்னா நமக்கு எவ்வளவு அமௌண்ட் வேணும் அப்படின்னு கேட்டா ஒரு 60,00,000 ரூபாய் தேவைப்படுது. நிறைய பேருக்கு இதுவரைக்கும் இந்த விஷயத்த நீங்க திங்க் பண்ணியிருக்க மாட்டீங்க. இதுக்கு பிறகு இப்ப நான் சொன்னது ஒரு 4 விஷயம் தான். இன்னும் நிறைய பேத்துக்கு நிறைய தேவைகள் இருக்கும். கடன் இருக்கும் அப்படின்னு நிறைய விஷயம் இருக்கு. ஸோ உங்களுக்கு இந்த 60,00,000 ரூபாவ இப்ப நான் காட்டியிருக்க இந்த 60,00,000 ரூபாவ நீங்க எப்படி ஏர்ன் பண்ண போறீங்க? இந்த பிசினஸ விட்டுருங்களே. நான் சொல்ல வர இந்த பிசினஸ விட்டுருங்களே. இப்ப நம்ம ஏர்ன் பண்ண போறது எப்படி அப்படின்னு கேட்டா, நார்மலா நிறைய பேர் சொல்லுவீங்க, ஓகே நான் வந்து இப்போ ஒரு வேலை ஒண்ணு செய்றேன். இல்லாட்டி ஒரு லோன் ஒண்ணு போடுவேன். இது சரி செய்வேன் அப்படின்ட்டு. ஆனா, நார்மலா எல்லாருமே சொல்ற ஒரு விஷயம். இதுவரைக்கும் நம்மளும் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா, நம்மட ட்ரீம் ஹவுஸ கட்டுறதுக்காக, நம்ம வெட்டிங் பண்றதுக்காக, நம்ம வெஹிக்கிள் வாங்குறதுக்காக என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டா, நம்ம எடுக்கிற சம்பளத்த வச்சுக்கொண்டு, நம்ம சம்பளத்துல இருந்து ஒரு அமௌண்ட்ட வந்து நம்ம சேவிங் பண்ண பார்ப்போம். சேமிப்பு அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு நம்ம போவோம். ஓகேயா? ஓகே. இப்ப நம்ம பார்ப்போம். இன்னொரு விஷயம். இப்ப இந்த ட்ரீம்ஸ் எல்லாம், இந்த கார் வாங்குறது, இந்த வீடு வாங்குறது, வெட்டிங் பண்றதெல்லாம் எவ்வளோ நாள்ல நடந்தா நல்லம் அப்படின்னு பார்த்தா, நாளைக்கே நடந்தாலும் நல்லம் தான். ஆனா, இப்ப நம்ம இருக்கிற சிச்சுவேஷனுக்கு நம்ம தானே அந்த காச தேட போறோம். ஸோ, அதனால ஒரு 5 வருஷத்துக்கு உள்ளால இந்த ட்ரீம்ஸ் எல்லாம் நம்ம அச்சீவ்மென்ட் பண்ணோம்னு சொன்னா, நம்மோட லைஃப்ல வந்து சக்சஸ் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து நம்ம பார்க்கலாம். அப்படித்தானே? ஸோ, இந்த 5 வருஷத்துல நம்ம என்ன பண்ணி இந்த ட்ரீம்ஸ் எல்லாம் அச்சீவ்மென்ட் பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, சேமிப்பு அப்படின்ற ஒரு விஷயத்த பண்ணி தான். இப்ப நீங்க திங்க் பண்ணி பாருங்க. நீங்க ஒரு மாதத்துக்கு குறைஞ்சது ஒரு ரூ. 30,000 சம்பாதிக்கிறீங்க அப்படின்னு சொன்னா, நம்மட ட்ரீம் வந்து நமக்கு முக்கியம் தானே! நம்மட லைஃப்ல சக்சஸ் ஆகணுன்றது வந்து நமக்கு மிக முக்கியம். ஸோ, அதனால இன்னையிலருந்து என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்டா, ஒரு ரூ. 5,000 நீங்க என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டா, சேவிங் பண்ண போறோம். நமக்கு ஏற்கனவே எடுக்கிற சம்பளம் வந்து போதாது. அது உண்மைக்குமே நம்மளால 5,000 வந்து சேவிங் பண்ண முடியுமான்னு கேட்டா, அதுவும் கேள்விக்குரியதான ஒரு விஷயம் தான். ஆனா நம்ம என்ன பண்ண போறோம்னு கேட்டா, நமக்கு உண்மைக்குமே நம்மளோட ட்ரீம்ஸ் முக்கியம் தானே! அதனால நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டா, இந்த சேவிங் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து நம்ம செய்ய போறோம். ஓகேயா? நான் பேசுறது எல்லாத்துக்கும் கிளியர் தானே? ஓகே. ஸோ, இப்ப இன்னையிலருந்து நம்ம என்ன பண்றோம்னு கேட்டா, 5,000 ஒண்ணு நம்ம வந்து அ சேவிங் பண்ண போறோம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இப்ப ஒரு மாசத்துக்கு 5,000 அப்படின்னு சொன்னா, ஒரு மா ஒரு ஒரு வருடத்துக்கு அதாவது 12 மாதத்துக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா, ரூ. 60,000 தான் நம்ம வந்து சேவிங் பண்ணியிருப்போம். ஓகேயா? ரூ. 60,000 படி 5 வருஷத்துக்கு நம்ம பார்த்தோம்னு சொன்னா, வெறும் ரூ. 3,00,000 தான் சேவிங் பண்ணியிருப்போம். அதுவும் இந்த 1 மாசத்துக்கு இந்த 5,000 நம்ம கண்டிப்பா சேவ் பண்ணுவோம்ன்னு கேட்டா நமக்கு தெரியாது. ரம்ஜான் வரும், பெருநாள் வரும், தீபாவளி வரும், பொங்கல் வரும். இதுக்கெல்லாம் நமக்கு ஒவ்வொரு மாசமும் ரூ. 5,000 சேவ் பண்ண முடியுமான்னு கேட்டா, அது தெரியாது. ஆனா நம்ம அப்படி ரொம்ப கஷ்டப்பட்டு சேவ் பண்ணி வச்சாலும், ரூ. 3,00,000 தான் நம்மளால 5 வருஷத்துக்கு சேவ் பண்ணியிருக்க இயலும். நம்மளோட ட்ரீம்ஸ் எவ்வளோ? ரூ. 60,00,000. ஆனா நமக்கு கிடைச்சிருக்கிறது ரூ. 3,00,000. இது போதுமா? ஓகே, போதாது. சோ நம்ம என்ன பண்றோம் அப்படின்ட்டு கேட்டா, ஓகே பரவால்ல.
நம்மளோட ட்ரீம்ஸ் நமக்கு முக்கியம். நம்ம எப்படி சரி அந்த வெஹிக்கிள வாங்கியே ஆகணும். நம்மோட வீட நம்ம வாங்கியே ஆகணும் அப்படின்றதுக்காக என்ன வந்தாலும் பரவால்ல, பல்ல கடிச்சுக்கிட்டு மாசம் ஒரு ரூ. 10,000 நம்ம சேவிங்க்கு போடுறோம். சேமிக்கிறோம்னு வச்சுக்கொள்ளுங்களேன். அப்படி சேமிச்சாலும் நமக்கு எவ்வளோ நம்ம அதாவது 12 மாசத்துக்கு நம்ம வந்து ரூ. 1,20,000 சேவ் பண்ணியிருப்போம். ரூ. 1,20,000 படி 5 வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா, வெறும் ரூ. 6,00,000 மட்டும் தான் நம்மோட பேங்க்ல இருக்கும். ஸோ, இங்க இன்னைக்கு என்ன சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டா, இந்த ரூ. 10,000 ரூ. 5,000 ஒவ்வொரு மாசமும் நம்மளால அது சேவிங் பண்ண முடியுமான்னு கேட்டாலே அது கேள்விக்குரியதான ஒரு விஷயம். அப்படி நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு சேமிச்சு வச்சாலும் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டா, 5 வருஷத்துல ஒரு 6,00,000 தான் இருக்கும். ஸோ இந்த ரூ. 6,00,000 எங்க, நம்மளுடைய ட்ரீம்ஸ் எங்கன்னு பார்த்தா, சில பேர் என்ன பண்ணுவோம், லோன் போடுவோம். ஓகே, இப்ப நம்ம ஃபாரின்க்கு போயிருவோம். வீட்ல யார் சரி ஒருத்தவங்கள ஃபாரின்க்கு அனுப்புவோம் அப்படின்னு. ஃபாரின்க்கு போனாலும் இந்த விஷயம்லாம் அச்சீவ்மென்ட் பண்ண முடியுமான்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இயலாது. ஏன்னு சொன்னா, ஃபாரின்க்கு போனோட்டி உங்களோட ஃப்ரெண்டுக்கோ, உங்களோட ரிலேட்டிவ்ல ஒருத்தவங்களுக்கோ ஏதோ ஒரு தேவை, ஒரு கடன், ஒரு காசு ஒரு ரூ. 50,000 ரூ. 1,00,000 தேவைப்படுதுன்னு சொன்னா, உடனடியா யாரு ஞாபகம் வரும் அப்படின்னு கேட்டா, ஓகே ஃபாரின்ல என் ஃப்ரெண்ட் இருக்கிறான். ஃபாரின்ல நம்மட மச்சினன் நிக்கிறான். ஃபாரின்ல நம்மட நானா இருக்கிறார். ஸோ அவருக்கு கால் பண்ணி கேட்போம் அப்படின்னு. ஸோ அந்த டைம்லயும் நமக்கு என்ன பண்ண இயலாது அப்படின்னு கேட்டா, அவங்களுக்கு காசு கொடுக்காம இருக்கவும் இயலாது. அதே சமயம் நம்மட ஒரு 5 வருஷமோ, ஒரு 2 வருஷமோ நம்ம வந்து ஃபாரின்ல இருந்துட்டு வந்து பார்த்தா, எகைன் நம்ம அந்த 0 நிலைமையில தான் இருப்போம். ஸோ இப்படி இருக்கிற டைம்ல நம்மளால எப்படி இந்த ட்ரீம்ஸ வந்து அச்சீவ்மென்ட் பண்ணிக்கொள்ள முடியும் அப்படின்ட்டு கேட்டா, இயலாது. இப்ப நம்ம அடுத்த முடிவுக்கு போவோம். இதெல்லாம் நம்ம கண்டிப்பா 5 வருஷத்திலேயே ஏர்னிங் எடுக்கணுமா? 5 வருஷத்துலயே நம்ம இதெல்லாம் கண்டிப்பா இதெல்லாம் செஞ்சே ஆகணுமா? அப்படின்னு நீங்க யோசிச்சீங்க அப்படின்னு சொன்னா, இப்ப நான் சொல்லப் போற விஷயத்துல வந்து உங்க எல்லாத்துக்குமே ஹார்ட் அட்டாக் வந்தாலும் வந்துரும். ஓகேயா? என்னன்னு சொன்னா, நார்மலா ஸ்ரீலங்காவுல வந்து ஒரு மனிதன்ட ஆயுட்காலம் எவ்வளவு அப்படின்னு கேட்டுச்சுன்னு சொன்னா 75 வயது. ஒரு ஆணை விட பெண்ணுக்கு தான் அதிகமான ஆயுட்காலம் கூட அப்படின்றது வந்து அஹ், அது சொல்லிக்கிறாங்க. சில நிபுணர்கள் வந்து சொல்லிக்கிறாங்க. ஸோ நான் வந்து இங்க அன்னைக்கு எடுத்திருக்கிறேன். நம்மலாம் அந்த அந்த ஏஜ்க்கு இருப்போமா அப்படின்னு கேட்டா அது ஷுவர் இல்லை. ஸோ அதனால நான் வந்து நார்மலா 65 வயது வரைக்கும் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டா உயிரோட இருப்போம். ஓகேயா? ஸோ அப்ப நமக்கு நமக்கு வந்து நம்மளோட ட்ரீம்ஸை அச்சீவ்மெண்ட் பண்றதுக்கு எவ்வளவு நாள் இருக்கு அப்படின்ட்டு கேட்டா, ஒருத்தவங்க வந்து ஒரு வயது தொடக்கம் அவங்க பிறந்த நாள் தொடக்கம் 65 வயது வரைக்கும் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, அவங்களுக்கு வந்து 23,725 நாட்கள் அவங்க உயிரோட இருப்பாங்க. ஓகேயா? இப்ப நமக்கு நம்மளோட ட்ரீம்ஸை அச்சீவ்மெண்ட் பண்ணி கொள்றதுக்கு எத்தனை நாள் இருக்கு? 23,725 நாள். இப்ப இன்னைக்கு 34 பேர் இருக்கிறீங்க. இந்த 34 பேர்ல எனக்கு தெரிஞ்சு ஆக சின்ன ஏஜ் உள்ள ஒருத்தவங்க ஒரு 18 வயசுல ஒருத்தவங்க இருப்பீங்கன்னு வச்சுக்கொள்ளுங்களேன். 18 வயசுல உள்ள ஒரு பாயோ ஒரு கேர்ளோ இருக்கீங்கன்னு வச்சுக்கொள்ளுங்க. ஸோ உங்களுக்கு இன்னும் எவ்வளோ நாள் உங்களோட ட்ரீம்ஸை அச்சீவ்மெண்ட் பண்ணிக்கொள்றதுக்கு உங்களுக்கு இன்னும் எவ்வளோ நாள் இருக்கு அப்படின்னு கேட்டா, 18 வயசு அப்படின்னு சொன்னா ஏற்கனவே உங்களுக்கு 6,570 நாள் முடிஞ்சிடுச்சு. விளங்கிச்சா? இன்னும் உங்களுக்கு இருக்கிறது எவ்வளோன்னு கேட்டா 17,155 நாட்கள் மட்டும்தான் இருக்குது. இந்த 17,155 நாள்ல இப்ப ஒரு செகண்ட் உங்களுக்கு முடிஞ்சிச்சு. நாளைக்கு நீங்க தூங்கி எந்திரிச்சீங்கன்னா ஒரு டே முடிஞ்சுச்சு. அப்ப 17,150 நாட்கள் 54 நாட்கள் தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு நிமிஷமும் என்ன நடக்குது அப்படின்னு கேட்டா பாஸ்ட் ஆகி போய்க்கொண்டே இருக்குது. ஆனா நம்ம இப்படியே வெயிட் பண்ணி கொண்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னா நம்மளோட ட்ரீம்ஸை அச்சீவ்மெண்ட் பண்ணிக்கொள்ள கூடியமா இருக்குமா? இயலாதா? இயலவே இயலாது. ஸோ நம்மளால எந்த விதமான விஷயத்தையும் பண்ணிக்கொள்ள முடியாம போயிரும். நம்ம நார்மலா செய்யற இந்த ஜொப்ப மட்டும் பண்ணி கொண்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னா. ஸோ இங்கனைக்கு 18 வயசு உள்ளவங்களுக்கு தான் எவ்வளோ 17,000 நாள் இருக்குது. இதே 20, 25, 30, 40 இருக்கிறவங்களும் நினைக்கிறீங்க தானே. அப்ப நீங்க நார்மலா உங்களோட நீங்க இன்னைக்கு போயிட்டு கால்குலேட் பண்ணி கொண்டு போங்க. நம்ம இன்னும் எவ்வளவு நாள் இருக்க போறோம். அதுக்குள்ளால நம்மளோட ட்ரீம்ஸ் எல்லாம் அச்சீவ்மெண்ட் பண்ணிக்கொள்ளணும். அதுக்குள்ளால நம்மளோட மகன் மகளுக்கு வெட்டிங் பண்ணி வச்சிரணும். நம்ம அந்த பைக்கை எடுத்துடணும். கடன்லாம் முடிச்சிடணும் அப்படின்ற ஒரு விஷயம் நீங்க இன்னைக்கு ஃபிக்ஸ் பண்ணி கொள்ளுங்க. இதே விஷயம் ஓகே ஒரு 10 வருஷத்துக்கு பிறகு நம்ம அந்த பைக்கை வாங்குவோம், அந்த வீடை வாங்குவோம் அப்படின்னு நம்ம திங்க் பண்ணோம்னு சொன்னா உண்மைக்குமே 10 வருஷத்துக்கு பிறகு அந்த பைக் அதே விலைக்கு இருக்குமான்னு கேட்டா இல்ல. அந்த வீடு அதே விலைக்கு இருக்குமான்னு கேட்டா இல்ல. ஏன்னு சொன்னா பொருட்களோட விலை அதிகரிச்சு கொண்டே போகுமே ஒழிய நம்மளுடைய இன்கம் நம்மளுடைய சேலரியில எது சரி இன்க்ரிமெண்ட் இருக்குதான்னு கேட்டா இல்ல. சோ இப்ப எது பண்ணினா இந்த விஷயங்கள்லாம் நம்ம வந்து அச்சீவ்மெண்ட் பண்ணி கொள்ளலாம் அப்படின்னு பார்த்தா, பிசினஸ் பண்ணினா நம்ம என்ன பண்ணலாம்? நம்ம செய்யற தொழில வச்சுக்கொண்டு எக்ஸ்ட்ராவா ஒரு ஒரு பகுதி நேரமான வருமானம், ஒரு பார்ட் டைம் பிசினஸ் ஒன்று பண்ணினா நம்மளால இந்த ட்ரீம்ஸ் எல்லாம் நம்மளுடைய தேவைகளை எல்லாம் பூர்த்தி செஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும்.
ஓகே. பிசினஸ் பண்ணினா இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்ற விஷயத்த நம்ம வந்து நம்ம பார்ப்போம். எந்த பிசினஸ் பண்ணினா நம்ம வந்து நம்மளோட ட்ரீம்ஸ வந்து ஈஸியான முறையில அச்சீவ்மென்ட் பண்ணிக்கொள்ளலாம் அப்படின்னு பார்ப்போம். இப்ப நெறைய பேர் யோசிப்பாங்க, பிசினஸ் பண்ணதுக்கு பிசினஸ் மேனேஜ்மென்ட் தெரிஞ்சிருக்கணும். இல்லாட்டி அதுக்கான பேக்ரவுண்ட் வேணும். எனக்கு அதுக்கு காசு வேணும் அப்படின்ற மாரி யோசிப்பாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம வச்சும் நம்ம என்ன பிசினஸ் பண்ணோம் அப்படின்னு கேட்டா, ஒண்ணு ஒரு ஷாப் ஒண்ணு தொறப்போம். இல்லன்னு சொன்னா சரி ஒரு சேல்ஸ் பண்ணுவோம். இல்லாட்டி ஒரு ப்ராடக்ட்ட வாங்கி விப்போம். அந்த மாதிரியான விஷயம் தான் பண்ணுவோம். ஸோ அப்படி பண்ணாலும் நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டா, அச்சீவ்மென்ட் பண்ணக்கூடியமா இருக்குமான்னு பார்ப்போம். சரியா? ஸோ நான் இப்போ உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னு கேட்டா, இதெல்லாம் நம்ம யோசிச்சிருக்கவே மாட்டோம். நமக்கு என்னென்ன ட்ரீம்ஸ் இருக்குது, எவ்வளோ நாள்ல செய்ய போறோம், பாதி பேர் யோசிச்சிருக்கவே மாட்டோம். அப்படி திங்க் பண்ணி இன்னையிலேருந்து நீங்க வொர்க் பண்ணா கூட, அத எப்படி நீங்க அச்சீவ்மென்ட் பண்றதுக்கான வழிய நான் வந்து இன்னைக்கு உங்களுக்கு சொல்லப் போறேன். ஸோ அதனால எல்லாருமே வெயிட் பண்ணி தெரிஞ்சுக்கொள்ளுங்க. இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறது வந்து இன்னோவேட்டிங் மார்க்கெட்டிங் சிஸ்டம் தான் நான் சொல்ல போறேன். அதுக்கும் அதர் பிசினஸ் மத்த பிசினஸ்க்கும் இருக்கிற விஷயத்த நீங்க வந்து இன்னைக்கு பார்த்துக்கொள்ளுங்க. மத்த பிசினஸ் என்ன சொன்னா டைரக்ட் மார்க்கெட்டிங், சேல்ஸ் மார்க்கெட்டிங், ப்ராடக்ட் செல்லிங், ஒரு ஷாப் அந்த மாதிரியான விஷயத்துக்கு பார்த்துருப்போம். ஓகேயா? இப்ப நான் வந்து இப்ப டைரக்ட் மார்க்கெட்டிங் பத்தி உங்களுக்கு சொல்லி தர போறேன். இன்னைக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டா, இப்ப எல்லாருமே நம்ம என்ன பண்ணுவோம் இனி? ஓகே நம்ம பிசினஸ் நம்ம வேலை செய்றோம். வேலை செஞ்சு நம்மளோட ட்ரீம்ஸ் வந்து நமக்கு அச்சீவ்மென்ட் பண்ணிக்கொள்ள முடியாது. அதனால ஒரு பிசினஸ் ஒண்ணு ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்ட்டு ஒரு பிசினஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த பிசினஸ்ல என்ன விஷயம் நடக்குது அப்படின்ற விஷயத்த வந்து நீங்க பார்த்துக்கொள்ளுங்க. ஓகே. அதாவது பிசினஸ் நம்ம பண்ணணும். பிசினஸ்ல எந்த பகுதிய நம்ம சரியான முறையில பண்ணா அதிகமா இன்கம் எடுக்கலாம் அப்படின்ற விஷயத்த நான் இன்னைக்கு கொஞ்சம் கிளியரா உங்களுக்கு டீப்பா கிளியரா சொல்லி தரேன். ஸோ எல்லாருமே பார்த்துக்கொள்ளுங்க. முடிஞ்ச அளவு ஒரு நோட் புக் இருந்துச்சுன்னு சொன்னா இந்த விஷயங்களை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இப்ப நம்ம ஒரு பொருள் ஒண்ணு எடுப்போமே. டூத் பேஸ்ட் எல்லாத்துக்குமே மிக முக்கியமா எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் டூத் பேஸ்ட் க்ளோ கார்டு வச்சுக்கொள்வோம். ஓகேயா? இந்த க்ளோ கார்டை நீங்க எவ்வளவுக்கு காசு கொடுத்து வாங்குறீங்கன்னு கேட்டா ஒரு 130 ரூபா, 150 ரூபாய் சராசரியா நான் 150 ரூபாய் போட்டிக்கிறேன். 150 ரூபாய். ஆனா உண்மைக்குமே இந்த ஒரு க்ளோ கார்டை நீங்க வாங்குறதுக்கு உற்பத்தி செய்யறதுக்கு 150 ரூபாய் ஆகுமா அப்படின்னு கேட்டா இல்ல. மேனுஃபேக்சர் பிரைஸ் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு 40 ரூபாய் ஆகும். இல்லன்னு சொன்னா 50 ரூபாய் ஆகும். ஓகேயா? ஆனா நம்ம எதனால அது 150 ரூபாய் கொடுத்து வாங்குறோம் அப்படின்னு கேட்டா, நம்ம டைரக்ட்டா க்ளோகார்ட் கம்பெனிலேயே போயிட்டு இந்த க்ளோகார்ட வாங்குறோமா? இல்ல. பக்கத்துல இருக்கிற ஒரு பெட்டி கடையில தான். நம்மட வீட்டு பக்கத்துல இருக்கிற ஒரு பெட்டி கடையில தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டா வாங்குவோம். ஓகேயா? சோ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டா, அவங்களும் ஓகே. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டா, அவங்களுக்கும் ஒரு லாபம் வச்சு தானே விப்பாங்க. சோ அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு டீலர் கிட்ட வாங்குவாங்க. டீலரும் என்ன பண்ணுவாரு, ஒரு லாபம் ஒரு ரூ. 2 லாபம் வச்சு தான் அந்த பெட்டி கடைக்கு குடுப்பாரு. டீலரும் டைரக்ட்டா போயிட்டு கம்பெனில வாங்குவாரான்னு கேட்டா இல்ல. அவர் ஒரு ஏரியா டீலர் கிட்ட வாங்குவாரு. அந்த ஏரியா டீலரும் என்ன பண்ணுவாரு, ஒரு அமௌண்ட் காஸ்ட் வச்சு தான் டீலருக்கு விப்பாரு. இந்த ஏரியா டீலர் தான் என்ன பண்ணுவாரு அப்படின்னு கேட்டா, ஹோல்சேலர் கிட்ட வாங்குவாரு. அப்படி இல்லன்னு சொன்னா டைரக்ட்டா கம்பெனி கிட்ட வாங்குவாரு. சோ நம்ம பிசினஸ் பண்ற இடத்துல அந்த க்ளோகார்ட்ல நம்ம ரூ. 150 நம்ம காசு குடுத்து வாங்குறோம் அப்படின்னு சொன்னா, அது ரூ. 150ல ஒரு ரூ. 50 என்ன நடக்குது அப்படின்னு கேட்டா, இந்த இடைத்தரகர்கள் கிட்ட போகுது. டீலர், ஏரியா டீலர், ஹோல்சேலர் அந்த கம்பெனி அந்த இடைத்தரகர்கள்கிட்ட போகுது. ஓகே. அப்படி போனாலும் ரூ. 50 தான் அந்த இடைத்தரகர்கள்கிட்ட போகுது அப்படின்னு சொன்னாலும், பேலன்ஸ் ரூ. 100 எங்க போகுதுன்னு நீங்க இதுவரைக்கும் திங்க் பண்ணியிருக்கீங்களா? ஸோ இதுவரைக்கும் யாருமே திங்க் பண்ணியிருக்க மாட்டீங்க. இந்த பேலன்ஸ் ரூ. 100 எங்க போகுது அப்படின்னு நீங்க யோசிச்சீங்க அப்படின்னு சொன்னா, நம்ம அந்த ரூ. 100 எங்க போகுதோ அந்த வேலைய நம்ம செய்வோமா இல்லையா? கண்டிப்பா செய்வோம். ஸோ அந்த வேலைய தான் இன்னைக்கு நான் வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போறேன். ஸோ அந்த ரூ. 100 எங்க போகுது அப்படின்னு கேட்டா, இந்த க்ளோகார்ட் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குன்னு சொல்லி நீங்க எத வச்சு தெரிஞ்சு கொள்ளுவீங்க? க்ளோகார்ட் இருக்குது. க்ளோகார்ட் யூஸ் பண்ணி நான் நல்லோம். இது இந்த விஷயங்கள் நடக்குது அப்படின்னு நீங்க எத வச்சு தெரிஞ்சு கொள்ளுவீங்க அப்படின்னு பார்த்தா, ஒரு விளம்பரம், அட்வர்டைஸ்மென்ட்ட வச்சு தானே நீங்க வந்து தெரிஞ்சு கொள்ள போறீங்க. ஸோ அந்த மாதிரி தான் இப்ப அட்வர்டைஸ்மென்ட் செய்யறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இப்ப வருவாங்க. உங்க டூத் பேஸ்ட்ல உப்பு இருக்குதா? அப்படின்னு கேட்டு வருவாங்க. உண்ம தானே? ஸோ இந்த விளம்பரம் செய்றதுக்கு அதாவது ஒரு ஒரு மார்க்கெட்டிங் பண்ணும்பொழுது ஒரு பொருள்ட ப பெரிய அமௌண்ட் வந்து எங்கனைக்கு போகுது அப்படின்னு கேட்டா, அதாவது நம்ம ரூ. 150 குடுத்து இந்த க்ளோகார்ட வாங்குறோம். ரூ. 50 இந்த இடைத்தரகர்கள்ட்ட போகுது. பேலன்ஸ் ரூ. 100 எங்க போகுது அப்படின்னு கேட்டா, இந்த அட்வர்டைஸ்மென்ட்க்கு தான் போகுது. விளம்பரத்துக்கு தான் போகுது. அதாவது இந்த விளம்பரம் செய்றதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டா, நம்மள மாதிரியான ஆட்கள் எடுப்பாங்களா? இல்ல. பெரிய பெரிய ஆக்டர்ஸ், ஹீரோ, ஸ்டார்ஸ் விளங்குதா? ஐஸ்வர்யா ராய், கரீனா கபூர், விஜய் இந்த மாரி ஆட்கள தான் எடுப்பாங்க. காஜல் அகர்வால் இந்த மாரி ஆட்கள தான் எடுப்பாங்க. சோ அவங்க சின்ன ஒரு அமௌண்ட்க்கு வந்து நடிச்சு குடுப்பாங்களா?
விளம்பரம் செய்யறது சின்ன ஒரு அமௌண்ட்டுக்கு வந்து நடிச்சு கொடுப்பாங்களா? இல்ல, கோடி கோடியான அமௌண்ட்டுக்கு தான் வந்து நடிச்சு கொடுப்பாங்க. அதே மாதிரி இப்ப நம்ம ஒரு மூவி பார்த்தாலோ, ஒரு யூடியூப்ல ஒரு வீடியோ பார்த்தாலோ, இந்த விளம்பரம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அடிக்கடி 29 செகண்ட் அடிக்கடி வந்து வந்து கொண்டே போகும். அது ஏன் அப்படின்னு கேட்டா, இப்படி ஒரு க்ளோ கார்டு அப்படின்ற ப்ராடக்ட் ஒன்று இருக்குது, அதை நீங்க வாங்கணும் அப்படின்றதுக்காக. இப்படி நம்ம இவ்வளவு காசு கொடுத்து ஆக்டர் கிட்ட சொல்லி அதை நடிக்க வச்சுட்டு விளம்பரம் இப்ப நடிச்சிட்டாங்க, ஷூட்டிங் பண்ணி விளம்பரம் ஒன்று ரெடி பண்ணிட்டாங்க. இந்த விளம்பரத்தை என்ன பண்ணணும்? டெலிகாஸ்ட் பண்ணணுமா இல்லையா? டெலிகாஸ்ட் பண்ணணும். டிவில போடுவாங்க, சீரியல்ஸ்ல போடுறாங்க. அம்மா வந்து நம்மளோட அம்மா அப்பா வந்து என்ன பண்ணுவாங்க கேட்டா, சீரியல் வந்து பார்த்து கொண்டிருப்பாங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டா பார்த்துட்டு இருப்பாங்க. திடீர்னு சீரியல் வந்து ஒரு ½ அன் அவர் அப்படின்னு சொன்னா அதுல 15 நிமிஷம் அட்வர்டைஸ்மெண்டா தான் இருக்கும், எட்டு தான் போய் கொண்டிருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு எட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 29 செகண்ட். ஆனா ஒரு நாளைக்கு ஒரு சேனல்ல ஒரு தடவை இந்த எட்டு போடுவாங்க அப்படின்னு கேட்டா இல்ல, பல தடவை போடுவாங்க. ஸோ ஒரு தடவை போடுறதுக்கே அந்த சேனல் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பெரிய அமௌண்ட் ஒன்று கொஸ்ட் எடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பல தடவைகள் போடுறதுக்கு யோசிச்சு பாருங்க, பெரிய அமௌண்ட் ஒன்று போகுது. ஸோ அந்த மாதிரி தான் பெனஸ் அடிக்கிறதுக்கு பெரிய பெரிய டவுன்ல வந்து பெரிய பெரிய பெனஸ் அடிச்சிருப்பாங்க, அந்த மாதிரி நோட்டீஸ் அடிக்கிறதுக்கு. அப்ப ஒரு ப்ரொடக்டை நம்ம வாங்குறதுக்கு பிஸ்னஸ் பண்ணினா ஓகே, பிஸ்னஸ் பண்ணினா சக்சஸ் ஆகலாம். ஆனா பிஸ்னஸ்ல எந்த பகுதியில வந்து அதிகமா சக்சஸ் ஆகலாம் அப்படின்னு பார்த்தா, விளம்பரம் பண்றது மூலியமா தான் என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டா சக்சஸ் ஆக போறோம். விளங்கிச்சா? சோ இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? பிசினஸ் தான் நம்ம பண்ண போறோம். பிசினஸ்ல எந்த விஷயத்த பண்ணினா நம்ம விளம்பரம் எந்த விஷயத்த பண்ணினா அதிகமா இன்கம் எடுக்க போறோம்னு கேட்டா விளம்பரம் பண்ண போறோம். ஓகே, விளம்பரம் பண்ண போறோம்னு சொல்லிட்டு நாளைக்கே நம்ம போயிட்டு மாடல் ஆக முடியுமா? இயலாது. நாளைக்கே நம்ம போயிட்டு ஐஸ்வர்யா ராய் ஆக முடியுமா? இயலாது. சோ இப்ப நான் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் ஒன்று கேட்கிறேன். எல்லாருமே செட்ல வந்து பதில் சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க, டிவில பாக்குற விளம்பரத்துக்கு பவர்ஃபுல் கூடையா, வாய்மொழி மூலமான விளம்பரத்துக்கு பவர்ஃபுல் கூடையா? அதாவது டிவில வந்து ஒரு ஆக்டர் ஒன்று நடிப்பாங்க, அதை நம்ம பார்த்து ஒரு பொருளை நம்புவோமா? நம்ம அந்த பொருளையோ அந்த சேவையோ வாங்கி நம்ம அந்த ப்ராடக்டை யூஸ் பண்ணிட்டு நம்ம இன்னொருத்தவங்களுக்கு வாய்மொழி மூலமா சொல்ற பவர்ஃபுல் கூடையா? எது? எது பவர்ஃபுல் கூட? வெரி குட். நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க வாய்மொழி மூலமான விளம்பரத்துக்கு தான் பவர்ஃபுல் கூட அப்படின்ட்டு. அப்படின்னா டிவில சொல்ற விளம்பரம் வந்து மக்கள்கிட்ட மத்தியில அதிகமா இப்ப நிறைய பாதி பேர் சொல்லியிருக்கிறாங்க டிவி மூலமா தான் அதிகமா என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டா பவர்ஃபுல் கூட அப்படின்ட்டு. இப்ப நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். ஓகே, இப்ப ரசினா சிஸ்டர், மிஸ் ரசினா வந்து சொல்லியிருக்கிறாங்க டிவி மூலம். அந்த மாதிரி நிறைய பேர் சொல்லிக்கிறீங்க, எனக்கு ஈஸியா இருக்குது அவங்களோட நேம் சொல்றதுக்கு, ஸோ அதனால சொல்றேன். டிவியில மூலியமா தான் பவர்ஃபுல் கூட அப்படின்ட்டு. இப்போ நம்ம என்ன பண்றோம்னு கேட்டா ரசினா மிஸ்டர் வீட்டுக்கு வந்து நம்ம போறோம். ஓகே, போயிட்டு அங்க வந்து நம்ம டீ குடிக்கிறோம். உதாரணத்துக்கு நான் சொல்ற ஒரு விஷயம், டீ குடிக்கிறோம். அப்ப அப்ப டீ குடிக்கும் பொழுது நான் வந்து நம்ம அந்த மிஸ் கிட்ட கேட்கிறோம், நீங்க உங்களோட வீட்டுல என்ன மாவு, டீ மாவு என்ன யூஸ் பண்றீங்க அப்படின்னு கேட்கிறோம். ஸோ அவங்க சொல்றாங்க எங்கர் தான் யூஸ் பண்றோம் அப்படின்ட்டு. ஜஸ்ட் நான் சொல்ற எக்ஸாம்பிள். ஸோ அது இதுக்குன்ட்டு யாருமே போயிட்டு எங்கர் வாங்காம ரத்தி வாங்குறது இல்ல. ஸோ நான் சொல்றேன் மிஸ், நீங்க எங்கர் வாங்க வேணாம். எங்கர் வாங்கினா கொஞ்சம் நமக்கு உடம்புக்கு சரியில்லை. ஆனா நீங்க வந்து நாளையில இருந்து ரத்தி வாங்குங்க அப்படின்னு சொன்னா அவங்க வந்து அந்த விஷயத்த அங்கே கேட்டுருவாங்க. கேட்டுட்டு அடுத்த நாள் என்ன பண்றாங்க, அவங்க ஷொப்புக்கு போறாங்க. ஷொப்புக்கு போயிட்டு எங்கரும் இருக்கு, ரத்தியும் இருக்கு. இந்த ரெண்டுல அவங்க எந்த மாவு வாங்குவாங்க? யார் சரி சொல்லலுமா? வெரி குட். ரத்தி தான் வாங்குவாங்க. ஏன்னு சொன்னா எங்கரை பத்தி எத்தனை தடவை அவங்க வந்து டிவில விளம்பரம் பார்த்திருந்தாலும் அங்கனைக்கு போறப்ப நேத்து அந்த சேர் சொன்னாரே ரத்தி நல்லோம் அப்படின்ட்டு, சோ ரத்தி தான் வாங்குவாங்க. அப்ப பாருங்க, நம்ம சொல்ற வாய்மொழி மூலமான விளம்பரத்துக்கு எவ்வளவு பவர்ஃபுல் கூட அப்படின்ற விஷயத்த நீங்க பாருங்க. ஓகேயா? சோ இந்த மீட்டிங் செஞ்சு கொண்டிருக்கும் பொழுது இன்னொரு 5 மினிட்ஸ்ல இந்த மீட்டிங் வந்து எண்ட் ஆகலாம். ஏன்னு சொன்னா ஜூம்ல வந்து 40 மினிட்ஸ் தானே நமக்கு செய்ய இயலும். ஸோ அதனால அகைன் கண்டிப்பா இன்னும் நீங்க பாதி விஷயம் தான் பார்த்துருக்கீங்க. நீங்க இதுல இன்னும் எப்படி இன்கம் எடுக்க போறீங்கன்ற விஷயத்தை இன்னும் பார்க்கல. மேபி நான் பேசி கொண்டிருக்கும் பொழுது ஜூம் இண்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அகைன் வாங்க. ஓகேயா? ஸோ இப்ப பிசினஸ் பண்ணலாம். பிசினஸ் பண்ணினா நம்ம சக்சஸ் ஆகலாம். பிசினஸ்ல எந்த பார்ட்ல எந்த பகுதியில வந்து நம்ம அதிகமா சக்சஸ் ஆகலாம் அப்படின்னு கேட்டா விளம்பரம் மூலியமா அதிகமா சக்சஸ் ஆகலாம். இந்த விளம்பரத்திலையும் வாய்மொழி மூலமான விளம்பரத்துக்கு தான் பவர்ஃபுல் கூட. ஓகேயா? இப்ப நீங்க யோசிக்கலாம், இது என்ன புது விஷயமா இருக்குதே, வாய்மொழி மூலமா நம்மளால பண்ண முடியுமா? வாய்மொழி மூலமா நம்ம வந்து பிசினஸ் பண்ணி ஒரு விளம்பரம் பண்ணி நம்மளால அதுல இன்கம் எடுக்க இயலுமா அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். ஆனா நான் சொல்றேன், நீங்க இதுக்கு முன்னுக்கே ஒவ்வொரு நாளும் வாய்மொழி மூலமான விளம்பரம் செஞ்சு கொண்டு தான் இருக்கீங்கன்னு நான் சொன்னா நீங்க நம்புவீங்களா? நம்பித்தான் ஆகணும். ஏன்னு சொன்னா அதுதான் உண்மை.
நீங்க திங்க் பண்ணி பாருங்க. ஆஹ் எத்தனை நிறைய விஷயத்த நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டா ரெக்கமெண்டேஷன் பண்ணியிருப்போம். நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கு நிறைய நிறைய விஷயங்களை வந்து என்ன பண்ணியிருப்போம்னு கேட்டா ரெக்கமெண்டேஷன் பண்ணியிருப்போம். இப்படி நீங்களும் ரெக்கமெண்டேஷன் பண்ணியிருக்கீங்களா? நிறைய, அதாவது இப்ப நான் சொல்லும் பொழுது உங்களுக்கு கிளிக் ஆகும். என்னன்னு கேட்டா நல்ல ட்ரெஸ் கடை, நல்ல ஜுவல்லரி, நல்ல டாக்டர், நல்ல டீச்சர், நல்ல அகாடமி, அவங்கள எல்லாத்தையுமே நம்ம வந்து ரெக்கமெண்டேஷன் பண்ணியிருப்போம். உண்மை தானே? இப்ப உதாரணத்துக்கு ஆஹ் என்னன்னு கேட்டா ட்ரெஸ் ஷாப் ஒன்று வச்சுக்கொள்வோமே. இப்போ எனக்கு கல்முனையில் ஒருத்தவங்க இருக்கிறாங்கன்னு வச்சுக்கொள்ளுங்க. எனக்கு கல்முனையை பற்றி தெரியாது. நான் ஒருத்தவங்ககிட்ட கேட்குறேன், கல்முனையில் வந்தால் எந்த ட்ரெஸ் கடையில் நல்லா வாங்கலாம் அப்படின்ட்டு. இப்போ யார் சரி சொல்லுங்க, நான் உங்களோட ஊருக்கு வந்தேன் அப்படின்னு சொன்னா எந்த ட்ரெஸ் கடையில் நல்ல சீப் அண்ட் குவாலிட்டியில் எந்த ட்ரெஸ் கடையில் ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணலாம்? எனக்கு யார் சரி சொல்லுவீங்களா? உங்களுக்கு தெரிஞ்ச ட்ரெஸ் கடை இது சரி. யாருமே ட்ரெஸ் வாங்கினது இல்லையா? ஓகே. ஒருத்தவங்க சொல்லியிருக்கிறாங்க ஆர்ஸ்கி ஷாப், ஆஸ்கி ஷாப் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் நதியா சொல்லியிருக்கிறாங்க. அப்படி நிறைய நிறைய சொல்லியிருக்கிறாங்க. ஓகே. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்டால் நாளைக்கு நான் அந்த ஊருக்கு போகிறேன். போயிட்டு நதியாஸில் என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்டால் நிறைய கமெண்ட்ஸ் வருது, கலர்ஸ் லீனஸ் அப்படி நிறைய வருது. நீங்கள் சொல்கிற அந்த ஷாப்ட நேமுக்கு நான் வந்து போகிறேன்னு வச்சுக்கொள்ளுங்களேன். போயிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்டால் ஒரு 50,000 ரூபாய்க்கு நானும் என் ஃப்ரெண்ட் ஆட்களும் சேர்ந்து 50,000 ரூபாய்க்கு ட்ரெஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறோம். இங்கனைக்கு யார் மூலியமா கலர்ஸ்ல வந்து கலர்ஸ் அந்த டெக்ஸ்டைல வந்து 50,000 ரூபாய்க்கு பிசினஸ் நடந்திருக்குன்னு கேட்டா இஃப்லால் தான் எனக்கு இந்த கலர்ஸ் அப்படின்ற விஷயத்த சொல்லி வைக்கிறாரு. சரியா? ஷெரீன் தான் எனக்கு லீனஸ் அப்படின்ற டெக்ஸ்டைல சொல்லிக்கிறாரு. அதே மாதிரி பவிஷான் தான் நதியாஸ் அப்படின்ற இடத்துக்கு போங்க, நீங்க அங்க நல்ல ட்ரெஸ் வாங்கலாம்னு சொல்லிக்கிறாங்க. இப்ப நான் போயிட்டு அங்க ஒரு 50,000 ரூபாய்க்கு நான் பர்ச்சேஸ் பண்றேன்னு சொன்னா இது மூலியமா உங்களுக்கு எது சரி பெனிஃபிட் இருக்குதான்னு கேட்டா இல்ல. இப்ப நான் 50,000 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்துட்டேன். அடுத்த நாள் நீங்க போறீங்க, நீங்க போயிட்டு நதியாஸ் ஓனர் கிட்ட நீங்க சொல்றீங்க, நேத்து என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்தாரு, நான் தான் உங்களுக்கு வந்து இந்த கடை, அவருக்கு வந்து நான் தான் இந்த கடையை ரெக்கமெண்டேஷன் பண்ணினேன், ஸோ அதனால எனக்கு நீங்க ஃப்ரீயா ஒரு 5,000க்கு ட்ரெஸ் தாங்கன்னு கேட்டா கொடுப்பாங்களா மாட்டாங்களா? நீங்க ரெக்கமெண்டேஷன் பண்ணின அந்த ஷாப்புக்கு நான் போயிட்டு 50,000 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்றேன். அடுத்த நாள் நீங்க போயிட்டு கேட்டீங்க, கொடுப்பாங்களா மாட்டாங்கன்னு கேட்டா நீங்க எல்லாருமே சொல்ற மாதிரி கொடுக்க மாட்டாங்க. ஆனா கொடுத்தா நல்லமா இல்லையா? கண்டிப்பா கொடுக்கணுமா இல்லையா? ஏன்னு சொன்னா நீங்க தான் எனக்கு வந்து அந்த அதை வந்து ரெக்கமெண்ட் பண்ணீங்க, அந்த விஷயத்த ரெக்கமெண்டேஷன் பண்ணுனீங்க. ஸோ உங்களால தான் அந்த அந்த கம்பெனிக்கு வந்து அந்த விஷயத்துக்கு வந்து அந்த டெக்ஸ்டைலுக்கு வந்து ஒரு 50,000 ரூபாய் லாபம் வந்திருக்கு. ஸோ கொடுத்தா நல்லமா இல்லையா? ஆனா கொடுக்க மாட்டாங்க. ஏன்னு சொன்னா அப்படி ஒரு சிஸ்டமே இல்ல. ஸோ அப்படி ஒரு சிஸ்டம் இல்ல. அவங்களுக்கு தெரியாது உண்மைக்குமே நீங்க தான் என்னைய வந்து ரெக்கமெண்ட் பண்ணீங்களா அப்படின்ற எந்த விஷயமுமே தெரியாது. ஸோ இவ்வளோ நாள் சும்மா செஞ்சுக்கிட்டு இருந்த ஒரு விஷயத்த இதுக்கு பிறகு நாம செய்ய போறோம் காசுக்காக. நம்மட கம்பெனி உங்களுக்கு வந்து காசு தர போறாங்க. ஸோ இப்போ இந்த ஜூம் மீட்டிங் வந்து இண்டாகும். குயிக்கா இதே லிங்க்ல நீங்க ஓடி வாங்க. எந்த கம்பெனில நீங்க ஒர்க் பண்ண போறீங்க, எவ்வளவு இன்கம் தர போறாங்க முதல் கொண்டு எல்லா விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கொள்ளும். ஓகே. ஸோ இப்போ இந்த ஜூம் வந்து இண்டாகும். நீங்க அகைன் கண்டினியூவா வருவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே.